மாற்றம் ஒன்று தான் உலகத்திலேயே மாறாதது. மற்ற எல்லாமே கொஞ்சம் காலத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிட்டு புது விஷயம் ஒன்று உருவாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த விஷயம் அந்த புது விஷயத்துக்கு அடாப்ட் ஆகி அப்படியே மாறும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, கொடாக்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஃபிலிம் ரோல் கம்பெனி ஒன்று இருந்தீங்க. 90s கிட்ஸாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரம் நிறைய கொடாக்ட நிறைய ஸ்மால் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நேரம் கேமராக்களில் ஃபிலிம் ரோல்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று போடுறேன். அந்த ஃபிலிம் ரோலில் நீங்கள் 12 20 சம்திங் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபிலிம் ரோலை வாங்கணும், ரோலாக வாங்கணும். வாங்கி நீங்கள் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிய அதை அப்படியே கலட்டி இப்படி ரவுண்டாக அப்படி ரோல் மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் அந்த கொடாக் அந்த இதுகளில் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் கலி சின்ன சின்ன ஃபோட்டோவாக பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஓகே, இதுதான் ஒரு காலத்தில் ஸ்டாண்டர்ட். ஆனால் அதுக்கு பிறகு டிஜிட்டல் கேமராஸ்கள் வந்தீங்க, அதுக்கு பிறகு ஃபோன்லேயே கேமராஸ்கள் வந்தீங்க. அப்படியே காலம் மாறி இன்றைக்கு யாருமே அந்த ஃபிலிம் ரோல் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கிறல்ல. அப்படி ஃபிலிம் ரோலில் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமான ஷைன் பண்ணிட்டு இருந்த, பயங்கரமாக வேறு லெவலில் போயிட்டு இருந்த ஒரு கம்பெனி தான் அந்த கொடாக்ங்கிற கம்பெனி. இன்றைக்கி அட்ரஸே இல்லாமல் போயிட்டு என்ன ஆனன்னு சொன்னால், அவங்க மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகலை, சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகலை. டிஜிட்டல் கேமராஸ்கள் வரக்குள்ள அதுக்கு அடாப்ட் ஆகலை. அது பிறகு மற்ற விஷயங்கள் வரக்குள்ள அதுக்கு அடாப்ட் ஆகி அவங்க ரன் பண்ணாமல் அவங்க அந்த ஃபிலிம் ரோல்லையே இருந்ததால் நாளைக்கு மக்கள் அவங்கள டிச் பண்ணிட்டாங்க. நீங்கள் உலகத்தில் பெஸ்ட்டான டெக்னாலஜியாக இருக்கலாம், பெஸ்ட்டான சர்வீஸாக இருக்கலாம், இன்னொன்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாற்றத்துக்கு சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிட்டு உங்களை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு எது புது ட்ரெண்டை நோக்கி மக்கள் போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு உதாரணம். ஒரு காலகட்டத்தில் டிவியில் என்ன நியூஸ் வருதோ அது மட்டும்தான் நியூஸ். அப்படி நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் வருதோ அதுதான் நியூஸ். நியூஸ் பேப்பர் நினைச்சாலும் சரி, டிவி கமர்ஷியல் நினைச்சாலும் சரி, அவங்க என்னத்தை சொல்ல நினைக்காங்களோ அது மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்கலாம், நம்ம கேட்கலாம். அவங்க பொய் சொன்னால் நம்ம அதை தான் நம்பணும். அவங்க மெனிப்புலேட் பண்ணால் சொன்னால் நம்ம மெனிப்புலேட் ஆகணும். எல்லா விஷயமும் ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோலில் இருந்தீங்க. ஆனால் ட்விட்டர் வந்ததுக்கு பிறகு எல்லாருமே ரிப்போர்ட்டர் தான். மக்களோட கைக்கு அதாவது ரிப்போர்ட்டிங்கிற விஷயம் போயிட்டு. ஓகே, இப்போ ரோட்டில் போயிட்டு ஒரு விஷயத்தை அவர் கண்டனா அதை பற்றி அவர் ட்வீட் பண்ணுவார். ஓகே, அது சப்போர்ட் பண்ணுவாங்க, சிலவே அதை எதிர்ப்பாங்க, எல்லா விஷயமும் செய்வாங்க. ஆனால் ஒரு டிவிலே ஒரு நியூஸ் கொண்டு வரக்குள்ள, இல்லாட்டி ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் கொண்டு வரக்குள்ள அந்த நியூஸ் பேப்பர் என்னங்கள் இதுதான் தான் நம்ம நம்பி ஆகணும். அதில் உண்மை இருக்கா போயிருக்கான்னு சொல்லி யாருமே வெரிஃபை பண்ண போகிறதில்ல. ஆனால் ட்விட்டர் வந்தது பிறகு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் வெரிஃபை பண்ணலாம். ஒரு விஷயம் பொய்யாவும் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களான்னு சொல்லி யாரையும் கொஷன் கேட்கலாங்கிற விஷயம் ஒன்று வந்திக்கு. ரெண்டாவது ஊபர். ஒரு காலத்தில் டெக்ஸி கம்பெனிஸ் எல்லாம் பயங்கர டிமாண்டாக இருந்துக்கு. ஓகே, இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த போனோம்னா டெக்ஸி கம்பெனிக்கு கால் எடுத்தீங்கன்னா டெக்ஸி அவங்க அனுப்புவாங்க. டெக்ஸியை ஈஸியெல்லாம் டெக்ஸி கம்பெனிஸ் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஊபர் வந்து யாரெல்லாம் வாகனம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே டெக்ஸி கம்பெனி ஆகலாம். உங்களுக்கு பார்ட் டைம் இருக்கணும்னா, உங்களுக்கு டைம் இருக்கணும்னா நீங்கள் டெக்ஸியாக உங்களோட காரை மாற்றி நீங்கள் ஆட்களுக்கு சர்வீஸை கொடுக்கலாம். அதுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொன்ன உடனே டெக்ஸி கம்பெனிஸ்ட பிஸ்னஸ் அப்படி அடி வாங்கி போனீங்க. இன்னும் 100% ஊபர் டெக்ஸியை கண்ட்ரோல் எடுக்கலை. ஆனால் டெக்ஸி பிஸ்னஸ் ஒரு காலத்தில் இருந்த அளவுக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி தான் இது நியூஸ் பேப்பர் பிஸ்னஸும் இது டிவி மீடியா பிஸ்னஸும். ஏர்பிஎன்பி வரதுக்கு முதல் ஹோட்டல்ஸில் தான் நம்ம எல்லோரும் போனாங்க. என்னென்னா ஹோட்டல் அடி லொஜ்ஜில் போய் தான் தங்குவோம், எல்லா விஷயமும் செய்வோம். ஓகே, ஹோட்டல்ஸுங்கிறது தனியாக ஹோட்டலுக்கு மட்டும்தான் ஒரு பில்டிங்கை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அது நார்மல் ரெசிடென்ஸுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஏர்பிஎன்பி வந்தது பிறகு யாரை வீட்டை வேணுனாலும் ஒரு ரூம் ஒன்று இருக்கணும்னா அந்த ரூமை ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற ரூமை ஒரு 2 ரூம் சும்மா இருக்கணும்னா 2 ரூமை ஏர்பிஎன்பியில் போட்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலான்னு வந்த உடனே ஹோட்டல்ஸ் நிறைய பிஸ்னஸ் அடி வாங்கி நிற்குது. ஸோ எப்படி புது டெக்னாலஜிகள் வரக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் அவங்க அது கொண்டு அடாப்ட் ஆகணும். அப்படி இல்லையா அவங்க பிஸ்னஸை விட்டு போயிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 3 விஷயத்தில் ட்விட்டர் வந்ததில் நிறைய நியூஸ் அவுட்லெட்ஸ், நிறைய மீடியா கம்பெனிஸ் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிக்கு. அதனால் என்ன செஞ்சாங்க, அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய நியூஸ் சேனலே ட்விட்டருக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி டெக்ஸி இது வந்ததுக்கு பிறகு ஊபர் வந்ததுக்கு பிறகு டெக்ஸி பிஸ்னஸ் அடிபட்டிக்கு. அதனால் நிறைய டெக்ஸி கம்பெனிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஊபருக்குள்ள லிஸ்ட் பண்ணி ஊபரே அவங்க மெயின் ஸ்ட்ரீமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஏர்பிஎன்பி Booking.com அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆன்லைனுக்குள்ளே லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஹோட்டல்ஸை. அதே விஷயத்தை தான் இப்போ பிட்காயின் பேங்க்குக்கு செஞ்சிட்டு இருக்குது. பேங்க்ஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோலில் நம்மளோட பணத்தை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சரி, அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த அனுப்புறதுக்கு சரி, வெளிநாட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு சரி, லோன் எடுக்க சரி, இப்படி நிறைய விஷயங்களுக்காக நம்ம பேங்க் அப்பா வச்சுட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு ஆள் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று திறக்கணும்னு சொன்னால் அதுக்கு சர்டன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும். அநேகமான நாடுகளில்
பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு நிறைய பேர் குவாலிஃபைடே இல்லாமல் இருக்காங்க. அடுத்து நீங்கள் 18 வயசாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி சைல்டு அக்கௌண்ட் தான் வைக்கணும். அடுத்தது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் சில பேங்குகளுக்கு பிரான்ச்சஸ் இருக்காது. உங்களோட ஏரியாவில் என்ன பேங்குக்கு பிரான்ச் இருக்கா, அதில் தான் நீங்கள் அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். பிட்காயின் வந்தது பிறகு உங்கள்கிட்ட ஒரு ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே நீங்கள் பிட்காயின் ஹோல்ட் பண்ணலாம். அது உங்களோட மணியை நீங்கள் ஓன் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே பேங்கிங் சிஸ்டம் அவங்களே ரன் பண்ணலாங்கிற அளவுக்கு பிட்காயின் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியை இப்போ மாற்றிட்டு இருக்குது. கொஞ்சம் காலம் இப்போ பிட்காயின் வந்து இப்போ கிட்டத்தட்ட 15-16 வருஷமாகுது. கொஞ்சம் காலம் என்ன செஞ்சாங்க, பிட்காயின் வந்த உடனே பேங்க் இண்டஸ்ட்ரிக்கு இது ஆபத்தை வரும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக எதிர்த்தாங்க, அட்டாக் பண்ணாங்க. இது அப்படி இப்படி பிட்காயின் எல்லாம் இல்லாது இதுன்னு சொல்லி நிறைய பிட்காயின் மேலே அட்டாக்குகளை செஞ்சாங்க. ஆனால் கடைசியாக அதை ஸ்டாப் பண்ண இயலான்னு தெரிஞ்சோடனே இப்போ நிறைய பேங்க்ஸுகள் பிட்காயின் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிட்காயின் சர்வீஸுகளை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் லீகல் டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேங்க்ஸ்கள் பிட்காயின் ETF இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிட்காயினை ஒரு சர்வீஸாக லைக் பிட்காயின் கஸ்டடியை சர்வீஸாக அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ மாற்றம் வருது இல்லை, நாங்கள் இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோம், நாங்கள் மாற்றத்துக்கு மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா அப்படியே நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி. ஸ்டில் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசு தான். உலகத்தில் அடாப்ஷன்லேயே கிட்டத்தட்ட 7-8 விதமான ஆக்களுக்கு தான், உலக சனத்தொழில் 7-8 விதமான ஆக்களுக்கு தான் இந்த பிட்காயின் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று நாலேஜ் ஒன்று இருக்குது. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ ஸ்டில் நீங்கள் ஏர்லி. ஸோ பிட்காயின் சம்மந்தமான பிஸ்னஸில், பிட்காயின் சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி, பிட்காயின் சம்மந்தமான ஜாப்புகள், இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிற டைமில் நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பிட்காயின் அடாப்ஷன் கூடக்குள்ளே நீங்கள் வர லெவலில் போகலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, நீங்கள் பிட்காயின் வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும், இது சேஃபான வழியில் இன்வெஸ்ட் பண்ணணும், பிட்காயின் சம்மந்தமாக படிக்கணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக பிட்காயின் எப்படி வாங்குறேன், எப்படி பிட்காயினை செல்ஃப் கஸ்டடி பண்ணுறேன், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கிறேன். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கன்னு சொல்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் தரேன். ப்ளஸ் என்ன நேமில் நிறைய ஸ்கேம் ஐடிஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி பிரமிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பணத்தை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேலே டிக்டாக்ல ஐடிஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் நான் யாருக்குமே ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண மாட்டேன். அப்படி யாரும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போய் அது நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண மாட்டேன், உடனே ப்ளாக் பண்ணுங்கள். நான் என்னோட ரியல் யூசர் நேமை அந்த வீடியோட இவரத்தை போடுவேன், அது மட்டும்தான் என்னோட ரியல் யூசர் நேம். அதை தாண்டி வேறு ஏதாவது யூசர் நேமில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க சொன்னால் அது ஸ்கேம் ஐடி, ஃபேக் ஐடி, அதை ரிப்போர்ட் பண்ணி ப்ளாக் பண்ணுங்கள். பை.